ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் ஒரு படம், முடிஞ்சா அதை இன்னைக்கு பாத்துருங்க, யூடியூப்ல இருக்கு. அதுல ஒரே ஒரு காட்சி, வெள்ளை ராணி ஓடிக்கொண்டிருப்பாள். அவளை பார்க்க வருவாள் ஆலிஸ். அவ ஒரு சின்ன பொண்ணு. அவளும் அந்த ராணியோடு சேர்ந்து ஓடுவாள். ஓடு ஆலிஸ், நிற்காதே ஓடு என்பாள் அந்த ராணி. ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த ஆலிஸ் கேட்பாள், ராணி எங்கே போகிறோம்? அப்பொழுது அந்த ராணி சொன்ன பதில் தான் நமக்கான செய்தி, எங்கேயும் போக இல்லை. எங்கேயும் போக இல்லை என்றால் ஏன் ஓடுகிறோம் என்று கேட்பாள் ஆலிஸ். அதற்கு ராணி தந்த பதில் என்ன தெரியுமா? நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றால் தலைவெறிக்க நாம் ஓடியாக வேண்டும் என்று சொல்லுவாள் ராணி. நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே மிக மிக பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. அதனால் தான் அவர் சொல்லுகிறார், அலைபோல் உழைப்பு செய்தால் மலைபோல் உயர்வு வந்து சேரும் என்று. மெஸ்ஸி, எல்லாருமே அவன் சேர்ந்த நாட்டை யாரும் சொல்லவில்லை, மெஸ்ஸி என்கிறோம். சரி, மெஸ்ஸியினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 5 முறை அவன் உலக கோப்பையில் கலந்து கொள்கிறான். 5வது முறை தான் அவனுக்கு பரிசு கிடைக்கிறது. அந்த 5வது முறையாக அவன் அந்த கோப்பையை வெல்லுகின்ற பொழுது, அவன் முதலில் அவன் ஆடுகின்ற பொழுது அவனுடைய நாடு சவுதி அரேபியா கிட்ட தோக்குது. தோற்றதற்கு பிறகும் அந்த வேர்ல்ட் கப்பை அவன் தான் ஜெயிக்கிறான். அப்படி என்றால் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நாம கொஞ்சம் யோசிக்கணும். மெஸ்ஸியினுடைய ரொம்ப அற்புதமான ஒரு படம் ஒன்று இருக்கு. அவன் வேர்ல்ட் கப்பை கையில வச்சுக்கிட்டு இருக்கிற போட்டோ இல்ல, வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சுட்டு அப்படி அந்த வேர்ல்ட் கப் அந்த பக்கம் கிடக்கும், சோஃபால படுத்து இவன் தூங்கிட்டு இருப்பான். இந்த உலகத்திற்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 25 ஆண்டு காலமாக உழைத்தேன், இதோ இந்த கோப்பைக்காகத்தான் உழைத்தேன், கோப்பையை பெற்றுக்கொண்டேன், இதோ ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார்.